ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். வீட்டுக்கு வீடு வாசப்படி. ரீசெண்டாக 150 எபிசோட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் டீம் எல்லாருக்குமே. ஸ்பெஷலாக நம்ம ஹீரோவுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ், 150 எபிசோட்ஸ் அர்ஜுனா வந்து நம்மளோட ஹீரோ வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ரீசெண்டான டேஸில் ரொம்பவே பாசிட்டிவாக ரொம்ப சூப்பராக ட்ராக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. என்னென்னா, இங்கே பாரு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ராக் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனே ஹீரோவுக்கு தலைகால் புரியலை. சந்தோஷத்தில் ஏதேதோ வேண்டுதல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம ஹீரோ. அதில் வந்து ஒரு ப்ரமோவும் வந்துருந்து. உப்பில் வந்து மட்டி போட்டு நடந்து போகிறது, நிறைய பரிகாரம்லாம் செய்கிற மாதிரி கோவிலில் அந்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. நடிக்கிறதா இருந்தாலும் அந்த உப்பில் நடக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரீசெண்டாக நம்மளோட நீ நான் காதல் சீரியலில் வந்து அனு கேரக்டர் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி தான் நடந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண அந்த கேரக்டரை சாதாரண விஷயம் கிடையாது. உனக்கு என்னப்பா, நீ நடிக்கிற, நீ சம்பாரிச்சிட்டு போகிற, ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் படுற கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட ரியல் ஃபேக்ட். உண்மையிலேயேங்க ஹீரோ ரீசெண்டாக அந்த உப்பில் நடக்கிற மாதிரியெல்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று, குட்டி அவரோட மகள் தான் வந்து புரிஞ்சுக்கல. குழந்தை இல்லையா, அப்பா அம்மாவோட பாசம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. இன்னொரு பக்கம் பல்லவியும் வேற ஏற்றி விட்டுட்டு இருக்கா. என்ன நடக்க போகுதோ அப்படின்றது ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன? ஹீரோவோட அந்த பரிகார பூஜையெல்லாம் பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.